வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2010 மே மாதத்தில் பயங்கர ஒரு பெரிய பிரச்சனையாக இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கட்டும், உலகளாவி இருக்கக்கூடிய தமிழராக இருக்கட்டும், எல்லாரும் பதறிய ஒரு விஷயம்னு கேட்டால், இலங்கையில் உச்சபட்சமாக போர் உச்சக்கட்டத்தை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அந்த போருடைய முடிவுகள்லாம் தெரிந்த பிறகு நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஏற்கனவே இந்த கட்சி 1958ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு ஆதித்தனார் அவர்களால் சிறிது காலம் நடத்தப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சியை நம்முடைய சீமான் அவர்கள் நான் அந்த கட்சியை ஸ்ட்ராங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கட்சியை நடத்த ஆரம்பிக்கிறார். 1958 முதல் துவக்கப்பட்டு பின்பு மறுசீரமைப்பு செய்யப்பட்டு 2010ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி எல்லா தேர்தலிலும் 2011 பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எல்லா தேர்தலையும் இவங்க நின்றுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 6 மேஜர் எலெக்ஷன்ஸில் இவங்க கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 6% வாக்குகளை பெற்றுள்ள ஒரு கட்சியாகத்தான் நாம் தமிழர் கட்சி பார்க்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ பல்வேறு கட்ட வெளிநாடுகளிலிருந்தெல்லாம் பணம் கொடுக்குறாங்க, இலங்கை தமிழர்கிட்டலாம் பணம் வருது, அப்படி இப்படின்லாம் எல்லாரும் சொல்கிறாங்க. பட் ஆனால் அது அதிகாரப்பூர்வமாக அப்படிலாம் வெளியிலேருந்து பணத்தை நிறைய வாங்க முடியாது. அப்படி பணம் வாங்கினாங்கன்னா பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டுவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படியெல்லாம் தொடர்ச்சியாக மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சீமான் அவர்களுடைய கட்சி 6 முறை பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிட்டார்கள். அந்த கரும்பு விவசாயி சின்னம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னுரிமை யார் ஃபஸ்ட்டு கேட்குறாங்களோ அந்த முன்னுரிமையின் அடிப்படையில் தான் எல்லாருக்கும் வழங்கப்பட்டுச்சு. அதாவது 6% வாக்குகள் பெற்றிருந்தாலும் கூட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளாகத்தான் நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் பார்க்கப்படுகிறது. நிறைய கட்சி இருக்குது. அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி தான் தமிழ் மாநில காங்கிரஸ். அங்கீகரிக்காத அரசியல் கட்சி தான், அதாவது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத, அவங்களுக்கு குறிப்பிட்ட வாக்கு வங்கிகள் இருக்கணும், ஏகப்பட்ட நாம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர்லாம் சீமான் அவர்கள் அறிவிச்சிட்டாரு. நான் எந்த கூட்டணியிலும் இல்லை, எந்த கூட்டணிக்கிட்டே நாங்கள் போகல, ஏன்னா கூட்டணி இல்லாமலே நாங்கள் பெஸ்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களே அவர் பேசிகிட்டு இருக்கார். டெய்லியும் பொதுக்கூட்டங்கள் போட்டு அங்கங்கே கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா இந்த முறை இந்த கரும்பு விவசாயி சின்னம், அதாவது சுகர் கேன் ஃபார்மர் சின்னம் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கட்சிக்கு என்ன பண்ணுறாங்க, அதை ஒதுக்கிட்டாங்க. இந்த சின்னம் உங்களுக்கு தான்ப்பா அப்படின்ட்டாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி, கூட்டணிக்கு வரல, கூட்டணி கூப்பிட்டாங்க, அதுக்காக நாங்கள் போகல அப்படின்றதுனால இது மாதிரியான செயல்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தை மிக கடுமையாக சாடினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, டெல்லி உயர்நீதிமன்றத்தில் போய் ஒரு மனு தாக்கல் பண்ணாங்க. ஒரு டைரக்ஷன் கேட்டு போகிறாங்க. போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, 6 தேர்தல்களை நாங்கள் நின்று இருக்கோம், எங்களுக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை இருக்குது, எங்களுக்குன்னு சொல்லி ஒரு வாக்கு வங்கி இருக்குது. ஆனால் திடீர்னு ஒரு நேற்று முளைச்ச ஒரு கட்சிக்கு இவங்க இந்த கரும்பு விவசாயி சின்னத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விவாதத்தை எடுக்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது டெல்லி ஹைகோர்ட்டில் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வருது இந்த கேஸு. டெல்லி ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி கிட்ட வருது அந்த கேஸு. அவர் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வைக்கப்பட்ட விவாதத்தை கேட்டு, ஏங்க என்னதான் சொன்னாலும் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள், அதே போல் இந்த கரும்பு சிம்பிள், சுகர் கேன் ஃபார்மர் சிம்பிள்ன்றது என்னன்னு கேட்டால் இதுங்க ஃப்ரீ சிம்பிளுங்க, அதை நீங்கள் யார் ஃபஸ்ட்டு கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுப்போம். கடந்த 6 முறையும் நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க. ஆனால் இந்த முறை என்ன வச்சுக்கிட்டா, டிசம்பர் 17ஆம் தேதியே அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க கேட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பிப்ரவரி 13ஆம் தேதி இதை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டோம், நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீதியரசர் சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் நம்ம தேர்தல் ஆணையத்தோட வழக்கறிஞர்கள் அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, 6 முறையும் இவங்க முதல்ல வந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டோம், இந்த முறை அவங்க லேட்டாக வந்துட்டாங்க, இருந்தால் உடனே என்ன பண்ணாங்க, இது சட்டவிரோதமானதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீதியரசர் என்ன சொன்னாங்கன்னா, இதற்கான இதை தீர்ப்பு நாங்கள் மிக விரைவில் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டனாகவே நாங்கள் ஆர்டர் பாஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நிலையில் அது இருக்குது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சீமான் அவர்களுடைய கட்சிக்கு சிம்பிள் இல்லை, சீமானுடைய அவர் கட்சிகளுக்கு விவசாய சின்னத்தை அவரால் காப்பாற்ற முடியல, அவர் எப்படி கட்சியை காப்பாற்றுவார் அப்படிலாம் டைலாக்லாம் விட்றாங்க. இருந்தாலும் அந்த சின்னம்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ திமுக 1958 ஆரம்பிக்கப்பட்ட நாள்லேருந்து இன்னைக்கு வரையும் சின்னத்தை இழக்காத ஒரு அரசியல் கட்சியாக திமுக இருந்து கொண்டு இருக்கு. என்ன கேட்டால் அவங்களுடைய ஃபாலோ இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, இப்போ நீதிமன்றமே என்ன சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கலங்க அப்படின்ட்டாங்க. இவ்வளோ பேர் கட்சியில் இருக்கும்பொழுது யாராவது ஒரு பிரிவினர் அலர்ட்டாக ஷார்ப்பாக இருந்து என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல போய் ஒரு மனுவை கொடுத்துருக்கோம். ஏன்னா இது ஃப்ரீ சிம்பிள். அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம், ஏங்க இது ஃப்ரீ சிம்பிளுங்க, யார் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, நாங்கள் நீங்கள் இத்தனை முறை கேட்டீங்க, இந்த முறை நீங்கள் வரல,
நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இன்னொருத்தர் கேட்டாங்க அந்த கட்சி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சீமான் அவர்கள் வந்து சிம்பிளே இல்லைனாலும் நாங்கள் வந்து எந்த சிம்பிள் கொடுத்தாலும் வின் பண்ணுவோம், இல்லை சிம்பிள் கொடுத்தாலும் நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணுவோம், எங்களுடைய பவரை காட்டுவோம் அப்படின்றாங்க. ஆனால் நம்முடைய தம்பிமார்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்க என் செல்லக்குட்டிகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தலைவு முகம் தாண்டா எங்கள் பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சின்னமே தேவையில்லை, என் தலைவன் தான் சின்னம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த கரும்பு விவசாயினுடைய சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை அது கிடைச்சா இவங்களுக்கு நல்லா இருக்குமா, இல்லை கிடைக்கலனாலும் பரவாயில்ல அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போவாங்களா ஏன்னு கேட்டால் இந்த சின்னம் மிக விரைவில் போய் மக்கள் மத்தியில் சேர்ந்துச்சு. அதுவும் இல்லாமல் கேட்டால் இந்த சின்னத்தை வந்து ஒரு 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 அதிர்ஷ்டமாக இந்த சின்னத்தை அவங்க வந்து பார்த்தாங்க. இருந்தாலும் இந்த முறை இந்த சின்னம் கிடைக்கல அப்படின்னாலும், ஏன்னா நீதிமன்றம் வந்து கடுமையாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பண்ண தப்புக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும், நீங்கள் வரலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆகவே நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் கிடைக்குமா, இல்லை வேறு எந்த சின்னம் கிடைத்தாலும் அந்த சின்னத்தில் அவங்க நின்று அவங்களுடைய ஓட் பேங்கை தக்க வைத்துக் கொள்வார்கள் என்பதை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இப்போ தொடர்ச்சியாக தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னதாகவே இவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரச்சாரத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே அவங்க ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக போயிட்டு இருக்காங்க. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் கரும்பு விவசாயி சின்னம் இல்லாததால் இவங்களுக்கு சரிவு ஏற்பட்டதா, இல்லை கரும்பு விவசாயி சின்னம் இருக்கோ இல்லையோ எங்கள் தலைவர் சீமான் இருக்கிறதுனால நாங்கள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போவோன்ற சொல்கிற தம்பிமார்களுடைய வாய் முகூர்த்தம் பலிக்கிறதா என்பதை நம்ம மிக விரைவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.